பிறக்கும் போதே திமுக ஊழல் தான். பிறக்கும் போதே திமுக ஊழல் தான். அதுக்கப்புறம் வந்தாரு நம்ம எம்ஜிஆர், ஒடுக்கையிலே பணத்தை வைத்து தூக்கி கொண்டிருந்தார். சில சில பெண்களை ராமாபுரத்தில் ஒரு மாசம் ஐயா 4-5 மாதங்கள் ஆகுது. திமுக ஆட்சி நடந்துச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சி இன்னைக்கு ஓரளவுக்கு டிராபிக் இல்லாதது பாலத்தை கட்டினான். ஆமா, ஊழல் எவனை கண்டுபிடிச்சு இது வரைக்கும் அரசியல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு பெட்ரோல் ஊழல் வரைக்கும் யாருன்னா வந்து ராசாவை கனிமொழியை கைது செய்தாங்களா? சரியான சாட்சி இல்லை, விசாரணை தள்ளுபடி பட்டார்கள். பிறக்கும் போதே திமுக ஊழல் தான். பிறக்கும் போதே திமுக ஊழல் தான். அதுக்கப்புறம் வந்தாரு நம்ம எம்ஜிஆர், ஒடுக்கையிலே பணத்தை வைத்து தூக்கி கொண்டிருந்தார். சில சில பெண்களை ராமாபுரத்தினா வெட்கக்கேடு, மானக்கேடு, இதெல்லாம் லாஸ்ட்ல அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கலைஞரிடம் ஒப்படைக்க கூட்டார்கள், வெடித்து விட்டார்கள். வந்து ₹1 கூட எனக்கு வேணாம், ஐயா ₹1 கூட வேணாம்ல. அவங்க கொண்டாட்டி ஏன் டைவர்ஸ்ன்னு நோட்டீஸ் செங்கல்பட்டுக்கு அனுப்பினார்கள். ஐயா ஃபேமிலி மேட்டர். ஆனால் நான் ஒன்று சொல்றதுங்கல்ல, ஆனால் விஜய் ஜெயிச்ச உடனே என் ஃபேமிலி வந்து சேர்ந்துச்சு. சொல்லுங்க, கட்சிக்கே ஃபேமிலிக்கு அப்பேற்பட்ட விஷயம். சொல்லுங்க, கட்சிக்கு அம்மா, கட்சிக்கு இது உனக்கு அம்மா 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 இருக்கும்போது உனக்கு என்ன கொடுக்குது? நீ ஓச்சா தானே சோறு. அம்மா இருக்கும்போது என்ன கொடுத்தார்கள்? நீ ஓச்சா தான் சோறு. ஆனா அவங்களுக்கு சொகுசு கார், சொகுசு பஸ், எத்தனை ஜோடி செருப்புகள், எத்தனை கோல்டு தங்கங்கள், செயின்கள். பாலுஜீவலர் மூடதுக்கு காரணமே ஜெயலலிதா ஆட்சி தான். எல்லாத்தையும் வர மந்திரிகள்லாம் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். கூவத்தூர்ல போட்டாங்க. யாரு? சின்ன அம்மாவா? அவங்க ஏதோ சின்ன அம்மா சசிகலா. அங்க பார்த்தா 1 கிலோ கோல்டு கொடுத்தார்கள். அங்க எங்க 31 நாள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பணமும் வேணாம், கழியும் வேணாம். ஐயா சட்ட வேலைகள் இங்கே ஓடுகின்ற ஓட்டம் என்றாலும் உனக்கு எனக்கும் பேச்சு இல்லை. சட்ட விலகுங்கள். சரிங்க சரிங்க, இது போல நடந்து கொண்டிருக்கிறது நாட்டு. யாரு வந்தாலும் தமிழ்நாட்டை நிலைநிறுத்த முடியாது. 1000 கோடி ஊழல்னாங்க. 1000 கோடி எங்கன்னா கல்லால பணம் இருக்குதா? விஜய்னா வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் நான் ஒன்று சொல்லு. விஜய் மகனுக்கு நீங்க அவன் வந்து எங்கே போனாலும் எங்கே படிக்கிறான். ஒரு பொண்ணு இருக்குது. இந்த குடும்பத்தை காப்பாத்தினா நாட்டை காப்பாற்ற முடியுமா? சரி ஐயா, ஐயா நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. இந்த ஆட்சியில, தமிழக வெற்றி கழக ஆட்சியில ஊழல் இல்லாம ஆட்சி நடக்குது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை? அது வந்து 90% உண்மைன்னு நம்பலாம். 90% உண்மையை நம்பலாம். ஆனால் 22ஆம் தேதி 52 வயது, என் வயதையும் அவர் வயதையும் ஒன்று 52 வயது ஆகினாரு. அங்க பனையூர்ல பிரிஞ்சி சாதம் கொடுத்தார்கள், ஸ்வீட் கொடுத்தார்கள், லட்டு. ஆனா எனக்கு ஒரு போட்டோ கொடுன்னா கழக சிலர் ஐயோ போட்டோலாம் உங்களுக்கு கொடுக்கூடாது. அப்புறம் ஒன்று தெரிஞ்சவங்க விஜய் போட்டோ விட்டு சால்வை போட்டு மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த ஆட்சியில ஊழல் ஆட்சியா இருக்கா இல்லையா? இல்லையா, ஊழல் கிடையாது. இனி வரும் காலங்களில் கூட இருந்த நயனா நாகேந்திரன் மற்ற இதர ஆளுங்களா இருக்கலாம். நிதித்துறை அமைச்சர், இந்திய சமையல்துறை அமைச்சர்லாம் இவங்களாம் ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா நடத்தலாம். ஒழுங்கா இல்லைன்னா நடத்த முடியாது.